நம்ம நைஸாக வரலாம் சார். ஏன்னா அவர் எடுக்க போயிருக்காரு பக்கத்தில் எங்கேயோ. நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. சும்மா வண்டி வேணால் அப்படி எடுத்துகிட்டே வந்துட்டே இருங்க. இது வந்து கரெக்டாக பக்கத்தில் இல்லை, பக்கத்துலேருந்து எங்கேயோ எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இல்லை பக்கத்தில் தான் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? அங்கே இருக்காரு சார். வந்துடலாம் சார், வந்துடலாம். அவர் வாங்கிட்டார். வந்துடலாம். ரிசீவர் ஆகிட்டார் சார். ஓகே, வந்து வாங்கியாச்சு சார். சிடி கையில் வாங்கியாச்சு சார். ஹலோ. அந்த இதுக்கு சார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாரத ஸ்டேட் பேங்க். சரிங்க. நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க டாப்லெட்? சொல்லுங்கள். என்ன உங்கள் பேர்? எல்லா கடையிலும் இருக்காது. எப்படி சார் இருக்கான்? கேஸ் இருக்காரு, எல்லா கேஸ் ஊருக்கு மட்டும் பயங்கர தைரியம். என்னங்க சொல்லுங்க. நீங்கள் தான் முதலாளியா? ஒரு இந்த மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட்? ஒன்று தான் இருக்கு. இதெல்லாம் இந்த பதிலாம் எங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறோம். இந்த படத்தோட லிஸ்ட் உங்களுக்கு எந்த ஊர்? எந்த ஊர்? அதுக்கு ஆப்போசிட் தெரியுமா? அதான் சார், அந்த பாரத் ஸ்டேட் பேங்க் எதிர்க்கு தான் சார். பாரத் ஸ்டேட் பேங்க் எதிர்க்கு. அவரை கூப்பிடுங்க சார். அப்படியே சார் அவர் அப்படியே அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படியே என்ன இங்கே வா இதானே என்ன போட்டிருக்கு? எடுக்கிறான் சார், அவன் எடுக்கிறான். சார் இங்க பாருங்க. நீங்க இருப்பா டப்பா ஏத்துங்க, அதெல்லாம் ஏத்துங்க, ஏத்துங்க. கிட்ட சார் நீங்க வேண்டிய உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. தலைவர் யாரும் இல்லைங்களா? கொடுங்களேன், பேசலாம். உட்காருங்க. நீங்கள் என்ன இருக்கீங்க? நாட்டுக்கு
ஒர்க்கராக இருக்கீங்களா? வேறு யாரும் பொறுப்பில் இல்லை. அவர் பேர் என்ன? செக்ரட்டரி பேர்? கேஎஸ் சாவலமீதுங்களா இருக்கார்ல? கேஎஸ் சாவலமீது. சாகுல் அமீத். ஓகே கேஎஸ் சாகுல். உட்காருங்கண்ணே. இருட்டேங்க. நடிகர் பார்த்திபன் வந்துருக்காருங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கங்க. சாகுல் அமீத் சாருங்களா? சார், நான் என்னுடைய படம் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம். ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர் இது கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் நான் இப்போ தயாரித்து டைரக்ட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அந்த படத்தோட திருட்டு விசிடிகள் நம்ம பர்மா பஜார் பூரா இருக்குது. ஆமாங்க, இப்போ போய் காலையில் போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கோரிக்கை என்னென்னா, ஒரு சங்கம் மூலம் தானே இது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். எல்லா வியாபாரிகளையும் ஒருங்கிணைக்கிறது வந்து சங்கம் தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு திருட்டு பொருள் விற்கிறது தவறுன்னு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசியோ, ஏன்னா இது தொடர்ந்து நம்ம இங்கே தான் பிடிக்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை. இப்போ வந்துங்க நம்ம நிறைய பொருளை இங்கே விற்கிறீங்க. இது வந்து எங்கேயோ ஃபாரினில் வாங்குற பொருள். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கி பாட்டிலாம் அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 2000 ரூபாய்க்கு விற்கலாம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தவறுங்கிறது அடுத்த தவறு அது. பட் இது ஒரு 10 பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் இது திருட்டு தொழிலுங்க. அது முழுக்க ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு தொழில் அது. இது வந்து பர்மா பஜார் பூரா எங்கெல்லாம் விசிடி கடை வச்சுருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இதை பண்ணுறாங்க. அதையே நீங்கள் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுங்க. நான் சொல்கிறது ஒரு மனிதாபமான அடிப்படையில். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு பல கோடி ரூபாய் போட்டு இந்த படம் எடுத்துகிட்டு 10 பைசா லாபம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுங்களா? 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 ரூபா லாபம் வந்தால் பெரிய விஷயம். இதை செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஈனத்தொழில் செய்யலாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களா? நான் வேணால் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்க. சரி, உங்களை நான் அங்கே தொந்தரவு பண்ணுறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். பட் சரிங்க. இல்லைங்க, ஒரு 10,000 20,000 அப்படியே மூட்டையாக நாங்கள் இப்போ எடுத்தோம் அங்கேருந்து. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு நடிகனாக டைரக்டராக இருந்துட்டு எதுக்கு எப்படி நான் தெரு ஓடி வரணுங்க? இந்த தொழிலை எப்படி காப்பாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான். சரிங்க. ஆமாம். இல்லை, நம்ம அதை எராடிகேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒன்றா தான் போக முடியுமே தவிர, இப்போ மெட்ராஸ் பூரா இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியலன்னு அப்படி விட்டுற முடியல. இப்போ நான் ஒரு போலீஸ் டீமோட தான் வந்து இதை பண்ண முடிஞ்சது. என்னுடைய கோரிக்கை என்னென்னா சார், அடுத்து உங்களுடைய மீட்டிங் ஏதாவது ஒன்று உடனடியாக சண்டே கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, இதோட முக்கியமான வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து, நான் ரொம்ப ஒரு ஹியூமானிட்டேரியனாக பேசுவேன். இதில் இந்த வியாபாரம் நமக்கு டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் வயிற்று பொழுப்பு அவசியமான விஷயம். எல்லாம் சோறு தின்னு தான் ஆகணும். சோறு திங்கணும்னா நம்ம வந்து உண்மையாக உழைச்சி சாப்பிட்றது தான் சோறுன்னு பேர். மீதி விஷயம் வேறு ஏதாவது மாதிரி அர்த்தமாயிடுது. இதெல்லாம் நான் அவங்களோட உட்காந்து பேசினேன்னு வச்சுங்களேன், ஒரு வேளை மேபி கொஞ்சம் மனசு மாறுறதுக்காக. இப்போ எப்படி சட்டம்னா டெஃபினட்டாக அதை தாண்டறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நான் அரெஸ்ட் பண்ணது கூட 2 ஊழியர்கள் தான், முதலாளிகள் இல்லை. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 20,000 சீடியை பிடிச்சிருக்கோம். அது என் படம் மட்டும் இல்லை, 5 எல்லா படமும் அதில் இருக்குது. போர்டு போட்டு விற்கிறாங்க. நீங்கள் மீட்டிங் போடுங்க. நான் டெஃபினட்டாக வந்து அதில் கலந்துக்கிட்டு, இது என்னென்னாங்க 2-3 விதமாக, ஒன்று சட்டத்தின் மூலமாக ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், இல்லாட்டி மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் இதுக்கு செய்யணும். இப்போ நான் நேரடியாக உங்களை எதுவுமே நான் வந்து குற்றம் சாட்டலை. இவ்வளோ கடைகளை நீங்கள் ஒரேடியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்க, அக்கம் பக்கத்து கடையில் இருக்கிறவங்க பூரா சொல்லுவாங்க. உடனே அவங்கள காப்பாற்றி விடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. நான் வந்து தொழிலாளர்கள் மேலே பயங்கர பெரிய அபிமானம் வச்சுருக்கிறேன் நான். சரி, நான் என்ன பண்ணுறேங்க, இது தொடர்பாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் என் நம்பரை உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் இதை போடுறேன். என் நம்பர் அதில் வந்துடும். 9840067576 மிஸ்டர் ஷாகுல் அமீது. அந்த சங்கம் ஒன்று இருக்கான், அங்கே நேராக போய் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இது நடக்க போகிறது. இது முடிஞ்சோன்னா நேராக அங்கேருந்து போகலாம். எங்களுடைய ரத்தமும் உழைப்புமான அவ்வளோ பெரிய கஷ்டத்தை போட்டு கிட்டத்தட்ட சில வருஷங்களோட உழைப்பை வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன்.
இப்போது இந்த பர்மா பஜாரில் விற்கிற பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு விலைக்கு வாங்கி மேற்கொண்டு ஒரு விலைக்கு விற்கிறாங்க. அதில் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எங்களுடைய உழைப்பை திருடி சாப்பிட்ற ஒரு விஷயம். இது கேணத்தனமான ஈனத்தனமான ஒரு விஷயம். இதை ஏன் இவ்வளோ பெரிய வியாபாரிகள் செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நாங்களே நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டோம். நிறைய கடைகளில் எங்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தோடையும் இன்னும் நிறைய படங்களோடையும் திருட்டு விசிடி கிடைச்சிருக்கு. ஃபர்தராக இந்த ஆக்ஷன் தொடரும். தமிழக போலீஸோட ஒத்துழைப்போட பர்மா பஜாருக்கு நானே நேரடியாக போய், ஏன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான், அதனால் நானே நேரடியாக போய் அந்த திருட்டு விசிடி விற்கிறவங்களே என்னுடைய உதவியாளர்கள் போய் திருட்டு விசிடி வாங்குற மாதிரி போவாங்க. நான் பின்னாடியே போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஆக்சுவலாக அங்கே நிற்கிறது யாருன்னா வெறும் ஊழியர்கள் மட்டும்தான். முதலாளி வந்து அங்கே இல்லை, முதலாளி வேறு எங்கேயோ போயிருக்காரு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 25,000 டிவிடிகளை, பதுக்கி வைக்கப்பட்ட டிவிடிகளை நாங்கள் வந்து பிடிச்சி அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த கடையில் வேலை செஞ்ச ஊழியர்களை. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த டிவிடியை. அதில் மிஞ்சி போனால் ஒரு லாபம் ஒரு 10 ரூபா கிடச்சா பெரிய விஷயம். வெறும் 10 ரூபாய்க்காக எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த சினிமா தான். சினிமா இல்லைனா டெஃபினட்டாக தமிழக மக்கள் இல்லை, இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்மக்கிட்ட இருக்க ஒரே பொழுதுபோக்கு சாதனம் வந்து இந்த சினிமா மட்டும்தான். ஸோ இந்த சினிமா சீரழிகிறத வந்து டெஃபினட்டாக யாராலும் பொறுத்துக்க முடியாது. பொதுமக்களாகிய நீங்கள் தான் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது நான் பல தடவை இதே திருட்டு விசிடி பண்ணுறவங்களுக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் படம், எங்கேருந்து திருடப்பட்ட எந்த கில்ட்டும் எனக்கு கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த படத்தை திருடி விற்காதீங்க. நெட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெட்டில் நிறைய டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். எல்லாம் படித்தவங்க, ஒயிட் காலர்ஸ், அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க. கேபிளில் வந்து இதை மறுநாளே வந்து அனௌன்ஸ் பண்ணி படம் பார்க்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இதுக்காக நான் பலமுறை வேண்டுகோள் கொடுத்தும் முடியாதனால நானே நேரடியாக போய் இன்றைக்கி செயலில் இறங்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அந்த சங்கத்தில் கூட, இப்போ அந்த வியாபாரிகள் சங்கத்தில் கூட என்னுடைய ஒரு மனு மாதிரி, ஒரு விண்ணப்பம் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது இதோட விட போகிறதில்ல, இன்னையிலேருந்து அப்படியே தொடரும். இது நிறைய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி பாண்டிச்சேரி, தமிழ்நாடு முழுக்க நாளை முதல் என்னுடைய டீம் வந்து நேரடியாக போவாங்க.